Welcome back to lab session. Okay. Today we're going to discuss how to prepare your resume with using of Word document, with using of Microsoft Word. Okay. ஸோ இப்போ வந்து உங்களுடைய பயோடேட்டா அல்லது ரெஸ்யூமே இது வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு. மைக்ரோசாஃப்ட் வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பயோடேட்டாவை எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, பயோடேட்டா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏதாவது வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு போஸ்ட் வேக்கன்சி இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வடிவில் நீங்கள் என்ன செய்யணும், ஷோ பண்ணணும். ஓகே, உங்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதான் உங்களுக்கு உங்களுடைய பயோடேட்டா அல்லது ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ரெஸ்யூமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ரெஸ்யூமே வந்து நிறைய டிசைன் இருக்குது. இருந்தாலும் நம்ம சிம்பிளாக வந்து டேபிள்ஸ் யூஸ் பண்ணி ரெஸ்யூமே வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது வந்து ஒரு சாம்பிள் ரெஸ்யூமே. ஓகே, இந்த ஜமுனா ராணி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட சாம்பிள் ரெஸ்யூமே. ஸோ எல்லாமே டேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் 2 காலம். ஸோ ஜமுனா ராணி அப்படின்னு போட்டுட்டு அவங்க அட்ரஸ் ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அட்ரிபியூட்ஸ் கொடுத்துருக்கேன். அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத, அவங்க எங்கே படித்தாங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க, எத்தனை மார்க் வாங்கினாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ வந்து அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில், அந்த பர்சனல் டீட்டெயில் வந்து அவங்க பேர், அவங்க அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், அவங்க ஹாபீஸு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், அவங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபைனலாக நான் சொன்னது எல்லாமே வந்து என்னுடைய நாலேஜுக்கு வந்து ட்ரூ, என்ன நாலேஜின் படி ட்ரூ அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, அல்லது வந்து ஒரு ஒர்க் ஷாப் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு போட்டு, அதாவது ஒர்க் ஷாப் அட்டெண்ட் அப்படின்னு போட்டு அந்த ஒர்க் ஷாப் டீட்டெயிலை கொடுக்கலாம். பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம்னா பேப்பர் ப்ரெசென்டட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். சப்போஸ் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெஸ்யூமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் த நியூ டாக்குமெண்ட். இந்த நியூ டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுடைய டிசைன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்துட்டு நான் அந்த இதில் வந்து டிசைன் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்பயும் சொன்ன மாதிரி எப்பயுமே வந்து டாப் ஆஃப் தி கார்னரில் வந்து உங்களுடைய நேமும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேபிள் எடுத்துக்கிறேன். எப்பயும் போல் டேபிளில் ஜஸ்ட் ஒரு 2, 3, 4, 5. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் வந்து நான் அந்த காலத்தை ஸ்பில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது மேக்ஸிமம் 1, 2, 3, 4, 5, 6 காலம்ஸ் வருது. ஸோ அதனால் டேபிள் இன்சர்ட் பண்ணும்போது நான் என்ன செய்யறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 6 காலம்ஸ் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே நான் டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். 2 நாள் 6 காலம் இருக்க மாதிரி நான் என்ன செய்கிறேன், டேபிளில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எனக்கு 2 தான், ஃபஸ்ட்டு வந்து 2 வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் செலக்ட் பண்ணி நான் மெர்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ 2 ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய பேர் நான் இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய பேர் வந்து இப்போ நான் ஷர்மிலான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன செய்கிறேன், மிஸ் கே ஷர்மிளா. ஓகேங்களா, ஸோ மிஸ் கே ஷர்மிளா அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த சைடு வந்து அவங்களுடைய அட்ரஸ் 11 விவேகானந்தா தெரு, விவேகானந்தா ஸ்ட்ரீட், near old stand, near old bus stand, Ashok Nagar, Dindikal, 624001. ஸோ அவங்களுடைய இமெயில் ஐடி, இமெயில் ஷர்மிளா
1212@gmail.com. ஓகே ரைட். அவங்களுடைய மொபைல் வந்து சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஃபாரினுக்குலாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரி கோடு கொடுக்குறோம். ஸோ அந்த கண்ட்ரி கோட் 91. ஸோ 9877823456. ஓகே, இது வந்து மொபைல் நம்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. ஸோ என் நேம் கொடுத்தாச்சு, இதை கொடுத்தாச்சு. ஸோ அப்போ என்ன செய்கிறேன், ஜஸ்ட் இதை வந்து நான் என்ன கொஞ்சம் போல்டு நான் பண்ணல அப்படின்னா போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் மேலே வந்து எப்பயுமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ரெஸ்யூமே அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதை வந்து நான் ஹெட்டரில் கொடுத்தா எல்லா இடத்துலையும் வரும். ஸோ அப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை இது பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பயோடேட்டா அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை ரெஸ்யூமே அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போல்டு பண்ணிங்க. இல்லை நான் வந்து எல்லாமே கேப்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எல்லாமே கேப்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேப்ஸில் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஓகே அவ்வளோ. ஸோ இப்போ நான் டைப் பண்ண இன்ஃபர்மேஷனை கீழே ஓகே ரெஸ்யூமே. ரைட். இப்போ எனக்கு இந்த 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 இது மட்டும், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கலரில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் கலர் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன்ல, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலரில் நீங்கள் ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், அதனுடைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இப்போ நான் பாருங்க, அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கும்போது இடையில ஒரு கேப் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததுல தான் கேரியர் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த இதை வந்து கேப் விட்டேன். ஸோ இதை வந்து மெர்ஜ் பண்ணிட்டு மெர்ஜ்னு சொல்லி கேப் விட்டு இதை வந்து மெர்ஜ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து கேரியர் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஜஸ்ட் காப்பி கேரியர் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ கேரியர் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து இதை நான் மெர்ஜ் பண்ணி அந்த கேரியர் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன, seeking a challenge work in your company and look forward to contribute to the company's growth and success and thereby make a good start to my career அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து நான் டிசைன் பண்ணேன். ஸோ என்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இதுதான் நான் கொடுக்கணுமா சார் எல்லா பேரும் அப்படின்னா இல்லை, அவங்க உங்களுக்கு தேவையான அவங்களுக்கு ரிலேட்டடான அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து எனக்கு லைன் வேணாலும் அந்த டேப் நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அடுத்து நிறைய நேம் ரோஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு ஸ்பேஸ் விடுறேன். ஸோ அடுத்ததுல என்ன செய்கிறேன் அப்படின்னா இது புட்டிங் த நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். தட் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு பர்சனல் அட்ரிபியூட். ஸோ ஜஸ்ட் பர்சனல் அட்ரிபியூட் அப்படிங்கிறத காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நான் பர்சனல் அட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிட் பண்ணி அந்த பர்சனல் அட்ரிபியூட் என்னென்ன, the desire to learn, able to creative, pursue, adaptive, update with contemporary trends, hard working, dedicated, இதெல்லாம் என்னுடைய வந்து ஸ்பெஷல் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த அட்ரிபியூட்ஸை வந்து நான் கொடுத்தேன். ஓகே. ஸோ அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் கொடுத்தேன். ஸோ அதுக்கு ஒரு கேப் இடையில ஸோ மெர்ஜ் பண்ணி அதை கேப் விட்டுட்டு ஸோ அடுத்து மெர்ஜ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு அடுத்து என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் எங்கெங்கே படித்தேன் என்ன பண்ணேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுப்பேன். ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதை நான் எடுத்து பண்ணி எம்டி ஸ்பேஸ் வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்படி வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இதே போல நம்ம டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி
அதில் நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ரெடி டு யுவர் ரெஸ்யூம். ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்ஸ்லாம் எனக்கு வந்து சில டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும் அப்படின்னு நான் டிசைன் பண்ணிட்டேன்னா இந்த ஹெட்டிங்க்கு மட்டும் நான் என்ன செஞ்சுக்கலாம், நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஹெட்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ எனக்கு வந்து டேபிளே வேணாம் சார் அப்படின்னா நான் எப்பயும் போல சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் வராது. நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா டேபிள் வராது. பட் சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன செஞ்சாகணும், டேபிளில் தான் கொடுப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாம் கொடுக்கணும் அப்படின்னா அது டேபிளில் தான் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறது. ஸோ டேபிளில் வேணுமா டேபிளில் வேணாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கீங்க. ஸோ டேபிள் இல்லாமையும் இந்த ரெஸ்யூம் வந்து டைப் பண்ணலாம். ஸோ டேபிள் போட்டு நம்ம டைப் பண்ணும்போது அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுடைய லேப் எக்ஸசைஸ் 4. ஓகே, இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கணும். தேங்க்யூ.